இருக்கும் தவிக, தேமுதிக, பாமக கட்சிகள் அதிமுகவுடன் ஒன்றாக இணைய வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லா கட்சி தலைவர்களையும் போல விஜயும் தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக திமுக, தவிக இடையேதான் போட்டி என்கிறார். விஜய்க்காக நாங்கள் சட்டமன்றத்தில் பேசியதற்காக அவர் எங்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நாங்கள் நல்லதை செய்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம். மதுரையில் உதயகுமார் பேட்டி. மதுரை தெப்பக்குளம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து வரும் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய நிலையில் தற்போது செய்தியாளர்களை முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தெற்கு தொகுதி பகுதியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்கு பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி உள்ளோம். அம்மா அவர்களே நீக்கி வைக்கப்பட்டார். TTV தினகரன் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார். அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர் அதிமுக உறுப்பினர்கள் குறித்தும் அவதூறு பரப்பி வருகிறார். TTVயுடன் இருந்தவர்கள் தங்க தமிழ் செல்வன், செந்தில் பாலாஜி, பழனியப்பன் உள்ளிட்டோர் திமுகவில் சென்றபோது நீங்கள் ஏன் கவலைப்படவில்லை? அம்மா அவர்களுக்கு பிறகு MLA உள்ளிட்ட பதவிகளில் வகிப்பவர்கள் அதிமுகவினர். மனோஜ் பாண்டியன் திமுக சென்றதற்கு காரணம் EPS என்கின்றார். சென்னையில் வெற்றி மற்றும் மதுரையில் மேலூர் சாமி உள்ளிட்டவர்கள் மறைந்த நிலையில் தங்களுடைய நிலைப்பாடுதான் என்ன? உங்களுக்காக உழைத்து மறைந்த அவர்களுக்காக குரல் கொடுத்து இருக்கிறீர்களா? TTV தினகரனின் பருப்பு எடப்பாடி இடத்தில் வேகாது. கொச்சையாக சொல்ல வேண்டுமானால் அதிமுகவை ஆட்டைய போட பார்த்தார். அது நடைபெறவில்லை. 4.5 ஆண்டு காலம் ஒரு தொண்டன் நாடாள முடியுமா என்ற ஒரு புதிய இலக்கணத்தை படைத்தவர் எடப்பாடியார். கோவிட் காலகட்டத்தில் அதிமுக உடைய செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்து வருகிறார். 176 தொகுதிகளில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். கிராமத்தில் சொல்லுவார்கள், உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லலாம் என்கின்றது போல அம்மா ஆட்சி கடந்த 10 ஆண்டு காலம் நடைபெற்றதன் காரணமாக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல ஆகிவிட்டாரோ என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்து வருகிறது. தம்பிமார்களாக ஆன நாங்கள் அண்ணன் TTVக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதோ என்கின்ற மிக பெரிய வந்திருக்கு இருக்கிறது. சட்டசபை பதிவுகளை படித்துவிட்டு வேண்டுமானாலும் இது குறித்து அவர் பேசலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் தண்டவாளங்கள் வண்டவாளம் குறித்து உத்தம புத்திரன் படித்து கிழித்து விட்டாராம். வெறும் வாயிலேயே மெல்ல கூடியவர் தமிழகத்தில் உங்களுக்கு என்ன வேலை என்று எங்களுக்கு தெரியவில்லை. இவருக்கு என்ன பிரச்சனை என்று நமக்கு தெரியவில்லை. பக்கத்து இலைக்கு பாயாசம் என்று கிராமத்தில் சொல்லுவது போல தொடர்ந்து TTV தினகரன் குறித்து சாடி வருகிறார் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார். கட்சி தொடங்கிய பிறகு தற்போதைய நிலைதான் என்ன? தங்களுடைய கட்சியின் நிலை பற்றி பேச முன் வருவதற்கு எதையோ பேசுகிறீர்களே. நாள் ஒன்றுக்கு 3 வேளை உணவு உண்பது போல 3 வேளை தற்போது பேட்டி அளித்து வருகிறார். இதனால் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் என்னத்தான் கிடைக்கப் போகிறது? உத்தம புத்திரன் யோக்கியன் வரான், சொம்ப எடுத்து உள்ளவை என்று கிராமத்தில் சொல்லுவார்கள். உங்கள் கட்சியை ஆரம்பித்து இந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு பேசியது உண்டா? சிந்தித்தது உண்டா? போராட்டம் நடத்தியது உண்டா? அது குறித்து சிந்திக்கவில்லை. தமிழக முதல்வர் சிறப்பாக ஆட்சியை செய்கிறார் என்று மறைமுகமாக பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார். TTV EPS தலைமையில் இராணுவ கட்டுப்பாட்டுடன் ஜனநாயக பாதையில் உழைப்பவரே உயர்ந்தவர் என்கிற தத்துவத்தில் விசுவாசம், துரோகம் என்றெல்லாம் பேசி வரக்கூடிய இவர்களின் பைத்தியக்காரத்தனத்தை எப்படி பொறுத்து கொள்வது, கடந்து செல்வது என்று எங்களுக்கும் தெரியவில்லை. கொசுக்கடி தொல்லை தாங்க முடியவில்லை, என்னத்தான் வேண்டும் என்று சொல்ல மாட்டேன் என்கிறார். ஆண்டவன் அருளால் தெய்வங்களாக இருக்கக்கூடிய MGR ஜெயலலிதா வழியில் EPS ஆட்சியை நடத்தி வந்தார். அவதூறுகளை அரசியலுக்கு அள்ளி விடுவது தேவையற்றது. சவால் விடுங்கள், மக்களுக்கு சேவை செய்யுங்கள், களத்தில் சென்று பணியாற்றுங்கள், மக்கள் அதை வரவேற்பார்கள். அதை விட்டுவிட்டு எப்போது பார்த்தாலும் நாக்கர் கோற்ற கடைபிடித்த கடமையாற்றுபவர்கள் என்ற நம்பிக்கை தான். தற்போது இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். அம்மாவை ஒதுக்கி வைக்கப்பட்டால் ஆண்டவனால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் என்கின்ற நிலையில் ஆளுகின்ற திமுக அரசுக்கு EPS சிம்ம சொப்பனமாக இருக்கும் வேளையில் வடிவேலு பாணியில் நானும் ரவுடி என்று சொல்வது போல இவர் சிம்ம சொப்பனமாக இருந்து வருவதாக சொல்லுகிறார். 23
23ஆம் அப்ளிகேஷனுக்கு நிலைக்கு டிடிவி சென்று விட்டாரே என்ற கவலை. ஒரு காலத்தில் செல்வாக்கோடு அதிகாரத்தோடு இருந்தார் என்பதை நாங்கள் மறக்கவில்லை. மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு உங்கள் கட்சியில் ஒரு கவுன்சிலர் சீட் கூட வர முடியாது என்பதை மக்கள் சொல்லுகிறார்கள். கொடநாடு அம்மா அவர்களின் இடத்தை பிடிக்க எடுத்த பத்திரங்களை எல்லாம் பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா? அம்மா அவர்களுக்கு நீங்கள் செய்த துரோகத்தை கங்கை சென்று குடித்தாலும் அந்த பாவத்தை கழிக்க முடியாது. தினகரனின் சிந்தனை தரம் தாழ்ந்த சென்று விட்டது. அம்மாவின் மறைவுக்கு பிறகு அகதிகளாக இருந்த அதிமுக தொண்டர்களை அடையாளம் கொடுத்து இன்று 2026 தமிழக முதல்வராக போகிறவர் இபிஎஸ். தரம் தாழ்ந்த விமர்சனத்திற்கு இவர் செல்வாரையானால் அதே தரம் தாழ்ந்த நிலைக்கு நாங்களும் செல்வோம். அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் உங்களுக்கு யார் போட்டி என்று சொன்னால் அவர்கள் திமுக என்றுதான் சொல்லுவார்கள். கேப்டன் விட்டு சென்ற அந்த இயக்கத்தை கண்ணை இணை காப்பது போல மதுரைக்கு பொறுமை சேர்த்த அந்நியரிடத்தில் கேட்டாலும் அவர்களும் திமுக என்றுதான் சொல்வார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயம் நமக்கு திமுக வீழ்த்தப்பட வேண்டும். மன்னராட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். மக்களாட்சி மலர வேண்டும். அதற்கு யாரெல்லாம் ஒன்று சேரலாம்? டிடிவி தினகரனுக்கு சவால். ஒரு மாதம் பேட்டி கொடுக்காமல் அவர் இருந்து விட்டார் என்றால் மக்கள் அவரை மறந்து விடுவார்களா, இல்லை நினைத்து விடுவார்களா? டிடிவி தினகரனுக்கு ஆர்பி உதயகுமார் சவால். தேர்தல் வரைக்கும் மௌனம் விரதம் இருந்த செய்தியாளர்களை சந்திக்காமல் பேட்டி கொடுக்காமல் இருந்தால் டிடிவி தினகரன் மக்களுக்கு தெரியுமா? தெரிவிக்கே அதிமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு மிக கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி தை மாதத்தில் அமைய உள்ளது. அண்ணன் மரியாதைக்குரிய மண்டபம் முனியசாமி, இங்கே சிவகங்கையில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உமாதேவன், இங்கே இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இவர்கள் இதெல்லாம் ஏன் உங்களை விட்டு விலகி வந்து விட்டார்கள்? அதற்கு ஏதேனும் ஒரு நாள் நேரத்தை ஒதுக்கி அதை பற்றி சிந்தித்தது உண்டா? செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ்ச்செல்வன், பழனியப்பன் போன்றவர்களெல்லாம் திமுகவுக்கு நீங்க வழி அனுப்பி வைக்கிற போது நீங்கள் ஏன் கவலைப்படவில்லை? ஏன் அதை பற்றி சிந்திக்கவில்லை? உங்களை நம்பி 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு இன்றைக்கு அரசியல் ஆதரவற்றவர்களாக, அரசியல் அனாதைகளாக அடையாளம் இழந்து நிற்கிறார்களே, அதை பற்றி ஏதேனும் நீங்கள் சிந்தித்தது உண்டா? உங்களை நம்பியே வாழ்க்கையை அர்ப்பணித்தார சென்னையில வெற்றிவேல் அவர்கள், இங்கே மேலூர் தொகுதியில அருமையண்ணன் மேலூர் சாமி அவர்கள், 2 பேர்களும் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார்களே, அவர் தியாகத்தை பற்றி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? அதற்காக நேரம் ஒதுக்கியது உண்டா? அது பற்றி தொண்டனிடத்தில் பேசியதாவது உண்டா? அவருடைய தியாகத்தை பற்றி நீங்கள் சொன்னது உண்டா? இன்றைக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாறு வாரிசை போல டிடிவி தினகரன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியையும் ஆட்சியையும் அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார். இதுதான் உண்மை. அவருடைய டிடிவி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடியிடத்துல வேகல. இதுதான் உண்மை. அதனால்தான் இன்றைக்கு இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற ஆட்டைய போட பார்த்தாரு கட்சிய. அது முடியல அவரால. அந்த விரக்தியின் வெளிப்பாடாக, அந்த வேதனையின் வெளிப்பாடாக, அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சத்தம் இல்லாமல் சாதனை நாயகராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே, தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே, அவர்களுடைய ஆதரவோடு, தொண்டர்களின் ஆதரவோடு, தமிழக மக்களுடைய ஆட்சியோடு கழகத்தை மீட்டெடுத்து 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்து ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற ஒரு புதிய இலக்கணத்தை படைத்து கொடுத்தார்கள். 7.5% சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டு யார் கொண்டு வந்தார்? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரிகள் யார் கொண்டு வந்தார்? எடப்பாடியார் அவர்கள். மெட்ரோ ரயில் திட்டம், 2000 அம்மா மினி கிளினிக், மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை, குடிமராமத்து திட்டம், நதிநீர் இணைப்பு திட்டம்,
நடந்தாய்வாடி காவேரி திட்டம், டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக காவேரி காப்பாளராக இன்றைக்கு விவசாயிகளால் பாராட்டப்படுகிறார். 50 ஆண்டு கால காவேரி பிரச்சனைக்கு தீர்வு, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம், கொரோனா காலத்திலே பாதுகாப்பு அரண் அமைத்து கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. வேளாண் உற்பத்தியில 5 முறை கிருஷி கர்மா விருது, சொத்து வரி உயர்வு கிடையாது, மின்கட்டண உயர்வு கிடையாது, பால் விலை உயர்வு கிடையாது, எந்த விலை உயர்வும் இல்லாமல், விலைவாசி உயர்வு இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினாங்க. 6 புதிய மாவட்டங்கள். அம்மா புனித அரசனுடைய திட்டங்களான தாலிக்கு தங்கம் திட்டம், மடிக்கணினி திட்டம், விலையில அரிசி வழங்குகிற திட்டம் உள்ளிட்ட இருசக்கர வாகன திட்டம், கறவை மாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டத்தை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் கொரோனா காலத்திலே கூட தடையில்லாமல் கொண்டு செலுத்தினார். இன்றைக்கு இவையெல்லாம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று 176 தொகுதிகளிலே ஏறத்தாழ 1,00,000 கிலோமீட்டர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்திலே இன்றைக்கு மக்களை சந்தித்து ஒரு மகத்தான சாதனை படைத்து மக்களிடத்தில் வரவேற்பு பெற்றார். இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, என்ன தம்பி தம்பி கிராமத்துல சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி. அம்மா அவர்கள் 10 ஆண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததால மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டது. எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ, ஏன்னா அம்மா அவர்கள் அவரை 10 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார், தனிமை சிறை என்பது. ஆக அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டது. இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி. கொடநாடு வழக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது குறித்து சட்டமன்றத்திலே மிகப்பெரிய நீண்ட விவாதம் அதிலே மேற்கொள்ளப்பட்டு அது சட்டசபையிலே பதிவுல இருக்கிறது. ஏன்னா இவர் சட்டசபைக்கு வந்தது இல்லை, வந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் இருக்கிறது இல்லை. அதனால சட்டசபை பதிவுகளை படித்து விட்டு வேண்டுமானால் அவர் இது குறித்து பேசலாம். அவர் என்ன சொல்றாரு, எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி, உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் புத்தக புத்தரை படிச்சு கிழிச்சு போட்டாராம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணம் என்று பாருங்க. வெறுவாயிலே அவள் மெல்லுவார் இவரு, அதாவது வெறுவாயிலே அவளே இல்லாம வெறுவாயிலே மெல்றவர் இவரு. இவர் சொல்றாரு எல்லாத்தையுமே படிச்சு கிழிச்சுட்டோம். எப்படி எதை வேண்டுமானாலும் பொது வெளியில பேசி விடலாமா? இது என்ன நியாயம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 52 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். 2 கோடி தொண்டர்கள் வீட்டை மறந்து, பிள்ளைகளை மறந்து, குடும்பத்தை மறந்து, உறவுகளை மறந்து, சொந்தங்களை மறந்து, நட்பை மறந்து, அத்தனையும் அர்ப்பணித்து மக்களுக்காக சேவை செய்வதே நீங்கள் இப்படி வாய்க்கு வந்த வழி பொது வெளியிலே கொச்சைப்படுத்தி பேசினால், சிறுமைப்படுத்தி பேசினால், அவதூறாக பேசினால் அது எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலை எங்களுக்கு தெரியல. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. இப்போ பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. இவருக்கு சேர மாட்டாரா? ஆனா இவரை சேர்த்துக்கிறவன் என்னை சேர்த்துக்கிற இவரை சேர்த்துக்கிறோம். யாரும் சொல்றாரு உங்களுக்கே தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, பக்கத்து இலைக்கு பாயாசம், இங்க பாயாசத்தை ஊத்து பாரு. எனக்கு இல்லப்பா, பக்கத்து இலைக்கு. அந்த கதையா? நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்விதான். மனசாட்சி தொட்டு அவர் பதில் சொல்லட்டும். எங்க அண்ணன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய, போற்றுதற்குரிய, விரக்தியின் உச்சத்திலே இருக்கிற, வேதனையின் உச்சத்திலே இருக்கிற, இயலாமையின் உச்சத்திலே இருக்கிற, ஆற்றாமையின் உச்சத்திலே இருக்கிற, அம்மாவின் மறைவுக்கு பிறகு எல்லா சக்தியும் இழந்து இருக்கிற
டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகவை தொடங்குகிற போது உங்களோடு எத்தனை பேர் தோள் கொடுத்து நின்றார்? நீங்கள் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்து மக்கள் உங்களை நிராகரிக்கப்பட்ட பிறகு உங்கள் கொள்கை, உங்கள் லட்சியம், உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய பேச்சு, ஆணவம் அத்தனையும் மக்கள் உங்களை தள்ளி வைத்ததற்கு பிறகு, இந்த புதிய கட்சி தொடங்கியதற்கு பிறகு நீங்கள் எத்தனை பேரை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்து தொடங்கியதற்கு பிறகு 10 பேரை 18 பேரை தெருவில் நிறுத்தியிருக்கிறீர்கள். ஆகவே இன்று வரை ஒவ்வொருவராக உங்களிடத்திலிருந்து விலகிக் கொண்டே இருக்கிறார்களே, அது ஏன்? விலகியவர்கள் தாய் கழகமான எடப்பாடியுடைய தலைமையிலே வந்து தங்களை இணைத்துக் கொண்டு கழகப்பணி, மக்கள் பணி, பொதுப்பணி ஆற்றுவதற்கு வாய்ப்பு கேட்டுக்கொண்டு புதிய கட்சியை தொடங்கிய பிறகு நீங்க போட்டியிட்ட தேர்தல் எல்லா தேர்தலிலுமே நீங்கள் உள்ளிட்ட உங்களை நம்பி வந்தவர்கள் யாரையுமே ஏன் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? இதை பற்றி நீங்கள் சிந்தித்தது உண்டா? இது பற்றி நீங்கள் விளக்கம் சொல்ல முன் வருவீர்களா? அதை பற்றி நீங்கள் பேசாமல் ஏதேதோ வாய்க்கு வந்ததை பேசுகிறீர்கள். தேர்தலில் தொடர் தோல்வி ஏற்பட்ட பிறகு அமைதி காத்து வந்த நீங்கள் இப்போது தினந்தோறும் காலை, மதியம், இரவு 3 வேளை நம்ம சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இப்போ 3 வேளை பேட்டி. இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது முனை அளவு பிரயோஜனம் இருக்கா? அவர் பேசுறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது வறுமை ஒழிஞ்சு போயிடுமா? வேலை வாய்ப்பு கிடைச்சிடுமா? வளர்ச்சி ஏற்பட்டுருமா? இல்ல அதுக்கான வழி சொல்றாரா? எதுவுமே தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் பொது வெளியிலே கொடுக்கக்கூடிய பேட்டியின், செய்தியாளர் சந்திப்பினுடைய சாராம்சம் என்ன? நான் என்ன கேட்கிறேன், உத்தமபுத்திரன் யோக்கியவரன் செம்பெடுத்து உள்ள வைங்கன்னு கிராமத்துல சொல்லுவாங்கல்ல. நீங்க கட்சி ஆரம்பிச்சு பாலியல் வன்கொடுமை இந்த 4 ஆண்டு காலத்துல எத்தனை நடந்திருக்கு இந்த திமுக அரசுல? அதை எதிர்த்து நீங்க கருத்து சொன்னது உண்டா? போராடியது உண்டா? உங்கள் தொண்டர்களை களத்திலே இறக்கி மக்களை பாதுகாப்பதற்கு பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்கிறது, அது பத்தி நீங்கள் பேசியது உண்டா? சிந்தித்தது உண்டா? மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, பால் விலை உயர்ந்திருக்கிறது, பஸ் கட்டணம் உயர்ந்திருக்கிறது, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, அரிசி விலை உயர்ந்திருக்கிறது, பருப்பு விலை உயர்ந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை சிந்திக்க சொன்னது உண்டா? அது குறித்து போராடியது உண்டா? மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் களத்தில் இறங்கியது உண்டா? அதை பற்றி பேசியதாவது உண்டா? அதை பத்தி எல்லாம் சிந்திக்கவே. சட்ட ஒழுங்கு பத்தி, போதைப் பொருள் நடமாட்டத்தை பத்தி, எதை பத்தியுமே. இது போராட்டம் நடத்தினாலும் பரவாயில்ல, மறைமுகமாக பாராட்டு பத்திரம் வேற வாசிக்கிறாரு ஸ்டாலின், சிறப்பா ஆட்சி பண்றாரு சொல்லிட்டு அவரே சொல்றாரு, இது வந்து நான் வந்து நீங்க வேற கண்ணோட்டத்தை பார்க்க கூடாது. நான் ஒன்றே சொல்லுகிறேன், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட தலைமையிலே ராணுவ கட்டுப்பாடோடு, ஜனநாயக பாதையில ராணுவ கட்டுப்பாடோடு ஜனநாயக பாதையில உழைப்பவரே உயர்ந்தவர் என்கிற தத்துவத்தில சாமானிய தொண்டர்கள் இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறோம். அவரை நம்பித்தான் நாங்க எல்லாருமே இருக்கிறோம். அவர் மக்களை நம்பிதான் இருக்கிறார். எல்லாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இவர் யாரு? மாவட்ட இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு, மூர்த்தியை தோக்கடிச்சவர். நான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினரா மக்களால் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பால், அம்மாவின் ஆட்சியால், எடப்பாடி ஆட்சியால், தலைவர் ஆட்சியால் நானும் ஜெயிச்சிருக்கிறேன். இவர் சோழவந்தன் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சாமானியர், ராமநாதபுரத்துல ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்தவர். எஸ் சரவணன் ஒரு சாமானியர், இந்த தெற்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர். இங்க இருக்கக்கூடிய வெற்றி, இங்க இருக்கக்கூடிய அன்னபூர்ண தங்கராஜ் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் தான். இங்க இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் இந்த பகுதியில தெரியாதவரே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய திருப்பதி, இங்க இருக்கக்கூடிய ஏகேபி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 5 தடவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாரு, மாவட்ட செயலாளர் இருந்தாரு, அவருடைய பிள்ளை. எல்லாரும் ஏன் அவரை ஏத்துக்கிறாங்க? எடப்பாடியாருடைய ராணுவ கட்டுப்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில, பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில ராணுவ கட்டுப்பாடோடு உழைப்பவரே உயர்ந்தவர் என்கின்ற அடிப்படையில ஜனநாயக முறையில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில அழைத்து செல்வதை பொறுத்து கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல் பிடித்தவர்கள்
இன்றைக்கு விசுவாசம் துரோகம் என்றெல்லாம் அவர்கள் பேசி வருகிறார்கள். இந்த பைத்தியக்காரத்தனத்தை நாம் எப்படி பொறுத்துக் கொள்வது, எப்படி சகித்துக் கொள்வது, எப்படி கடந்து செல்வது என்று எங்களுக்கும் தெரியும். காலையில எந்திரிச்சா இதே வேலை. கொசுக்கடி தாங்க முடியல. உங்களுக்கு என்னதான் வேணும் தெரியல, அதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், எப்படி செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன். எப்படிதான் நீங்க என்னதான் செஞ்சீங்க இது வரைக்கும்? மக்களுக்கு நீங்க என்னதான் செஞ்சீங்க? எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ராணுவ கட்டுப்பாடோடும் ஜனநாயக பாதையில இருவரும் தெய்வங்களுடைய வழியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லோருடைய அன்பையும் பெற்று நம்பிக்கையும் பெற்று ஆதரவையும் பெற்று கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை தொடங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழியில 50 ஆண்டு காலம் உழைத்து அவருக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. அந்த வாய்ப்பை தொண்டர்கள், கழக நிர்வாகிகள், ஆண்டவன் அருளால் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியோடு அவரிடத்துல இன்றைக்கு கழகம் ஒப்படைக்கப்பட்டு அவரிடத்துல ஆட்சி ஒப்படைக்கப்பட்ட போது முனை அளவு குண்டுமணி அளவு கூட குறை சொல்ல முடியாத ஒரு அரசை நடத்தி காட்டினார். அதனால்தான் இன்றைக்கு மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்திலும் உரிமை குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. தெய்வ திருமகனார் பசுமன்னாருடைய அந்த நினைவிடத்துக்கு நாங்க போகிற போது கடந்த ஆண்டுகள் எல்லாம் விசமிகள் வந்து செயற்கையாக சில வேலைகளை எல்லாம் செய்வார்கள். இந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா அவர் போறாரு, டிராபிக் வரிசையில நிக்கிறோம், காவல்துறை எந்த விதமான நடவடிக்கை, அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கல, பாதுகாப்பு நடவடிக்கை. அப்ப நின்றுகிட்டு இருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு கிறிஸ்டியன் கல்லூரி இருக்கு, அங்க இருந்து வந்த அந்த சிஸ்டர்ஸ் மன ரீதியா அந்த கல்லூரி மாணவிகள் எடப்பாடியார் அண்ணா நீங்க தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனநிலையை அங்கே பசுமன் புண்ணிய பூமியிலே அன்பு சகோதரிகள் அந்த கல்லூரி மாணவிகள் வெளிப்படுத்தினாரே. ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று எல்லோராலும் மாணவர்கள் அழைக்கப்படுகிறாரே, இளைஞரின் நம்பிக்கையா இருக்கிறாரே எடப்பாடியார் அவர்கள், அவர் இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய இந்த இயலாமையினாலே, உங்களுடைய ஆற்றாமையினாலே, விரக்தியினாலே, பொறாமையின் வெளிப்பாடாக, விரக்தியின் வெளிப்பாடாக, தவறான துர்சிந்தனையின் வெளிப்பாடாக அவதூறுகளை அள்ளி தெளிப்பதை அரசியல் களத்திற்கு அவசியமற்றது. சவால் விடுங்க, களத்துல நிக்க வைங்க. உங்க சட்டமன்ற கட்சியில உங்களை நம்பி வந்தவங்க எல்லாம் களத்துல நிக்க வைங்க, மக்களின் நம்பிக்கை பெறுங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க. அத மக்கள் வரவேற்பாங்க, எல்லாரும் வரவேற்பாங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நான் கிழிச்சிருவேன், நான் புதைச்சிருவேன், நான் அதை என்னதான் உங்களுக்கு வேணும்? ஒண்ணுமே தெரியலையா? காலையில எந்திரிச்சா ஒரு பேட்டி. உங்க கட்சி நடவடிக்கை என்ன? உங்களுடைய கட்சி நடவடிக்கை என்னன்னு எங்களுக்கும் தெரியல, உங்க தொண்டர்களுக்கும் தெரியல. ஆகவே இன்றைக்கு அரசியல் களத்திற்கு அவசியமற்ற வார்த்தைகளை அள்ளி தெளிப்பதில் நீங்கள் நாகரிகத்தை கடைபிடித்து கடமையாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையிலே தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நான் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். இந்த மக்கள் பணியிலே தங்கள் சிந்தனையை செலுத்தி எஞ்சிய காலத்திலாவது மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதை விடுத்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்களை அரசியல் அனாதைகளாக்கி தெருவிலே விட்டு கடன்காரர்களாக்கி அவர்களையெல்லாம் அரசியல் களத்திலிருந்தே பொது வாழ்க்கையிலிருந்தே தங்கள் முகவரியை தொலைத்து விட்டு விலாசங்களை தொலைத்து விட்டு இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த நிலைமைக்கு உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்களே 1-2 பேர்கள், அவர்களையும் நீங்கள் வழி அனுப்பி வைத்து விடாதீர்கள் என்று உங்களிடத்திலே கேட்டு, இன்றைக்கு அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டால் ஆண்டவனால் ஒதுக்கி வைக்கப்பட்டது என்ற நிலைமையிலே அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று நீங்கள் கருத்து கூறியிருக்கிறீர்கள்.
ஆடு நினைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதை போல உங்களுடைய கருத்து இருக்கிறது. எடப்பாடியார் ஆளுகின்ற திமுக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். நீங்களே நான் சிம்ம சொப்பனமாக இருக்கிறேன் என்று தங்களுக்கு தாங்களே பட்டம் சுட்டுக் கொள்வது. இது எப்படி இருக்குன்னா, வடிவேல் சுந்தர்ஜி படத்துல ஒரு படம், அந்த படம் பேர் எனக்கு தெரியல, நானும் ரவுடி ஜெயிலுக்கு போறேன்னு வடிவேல் சொல்வார். அது மாதிரி இவரா சிம்ம சொப்பனமா இருக்காரா யாருக்கு தெரியல. அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்கணும். ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக புரட்சி தமிழக எடப்பாடியார் மக்களுடைய நம்பிக்கை பெற்று இருக்கின்றார். ஆகவே இவர் தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொள்கிற அந்த 23ஆம் புலிகேசி அந்த நிலைக்கு பரிதாபமாக சென்று விட்டாரே என்கிற கவலையிலே தான் இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். ஆகவே அரசியலிலே ஒரு காலத்திலே அவர் செல்வாக்காக இருந்ததை நாங்கள் மறுக்கவில்லை, மறைக்கவில்லை, மறுத்து பேசவில்லை. ஆனால் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு எப்படி மின்சாரம் இல்லாத மின்விளக்குக்கு மரியாதை இல்லையோ அதே போல அம்மா என்கிற சக்தி இல்லாத அவர்களுக்கு எதுவுமே புலப்படவில்லை. ஆகவே செல்வாக்கு இழந்து, முகவரி இழந்து, அடையாளத்தை இழந்து, ஆதரவை இழந்து, அரசியலிலே அடிப்படை பண்புகளை எல்லாம் இன்றைக்கு காட்டிலே பறக்க விட்டுவிட்டு அடாவடி அரசியலிலே வன்மத்தை வைத்துக் கொண்டு அரசியல் பயணம் மேற்கொள்ளுகிற மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இந்த பாதையிலே உங்களுடைய அரசியல் பயணம் சென்றால் உங்கள் கட்சியிலே ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாது என்பதை நான் சொல்லவில்லை, மக்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் கொடநாடு வழக்கை பற்றி நினைவுபடுத்துவதற்கு முன்பாக, ஓஎஸ் கார்டனில் இருந்த கடிதங்களை எல்லாம் பிரித்தெறிவதற்கு முன்பாக, நீங்கள் அம்மாவினுடைய இடத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்து அதற்கான பத்திரங்களில் எல்லாம் நீங்கள் பல தில்லுமுல்லுகளை செய்து அது அம்மாவுடைய கவனத்துக்கு சென்று வழக்கறிஞர்கள் மூலமாக அது எடுத்து வைக்கப்பட்டு அந்த பத்திரங்கள் எல்லாம் பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா? பெறா வழக்கில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் சிறை செல்ல நேரிடுமே, அதையெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். அம்மா அவர்கள் மீது இத்தனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக பொய் வழக்கு தொடுத்தது, அதற்கெல்லாம் யார் காரணம்? முதலமைச்சராக இருக்கிற போதே சிறைக்கு சென்றார்களே அம்மா அவர்கள், அதற்கு யார் காரணம்? ஆண்டவனுக்கே வெளிச்சம். அந்த பாவம் ஒரு நாளும் சும்மா விடாது. அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 33 அமைச்சர்கள், மெஜாரிட்டி 160க்கு மேலே சட்டமன்ற உறுப்பினர்கள், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆள் அம்பு சேனை அதிகாரம், இங்கே டிஜிபி அவர்கள், தலைமைச் செயலாளர் அவர்கள், இங்கே முப்படை வீரர்கள் சல்யூட் அடித்து தனி விமானத்திலே பெங்களூருக்கு அந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று அந்த தெய்வ தலைவியை, சத்திய தலைவியை, உத்தம தலைவியை, தமிழக சாமியை, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த அந்த தியாக சுடரை அங்கே கொண்டு போய் நீங்கள் அந்த தேசிய கொடியை கழட்டி விட்டுவிட்டு அங்கே சிறைச்சாலையை அடைப்பதற்கு யார் காரணம்? அம்மாவா காரணம்? ஆண்டவனுக்கே வெளிச்சம். அம்மா அந்த பாவத்தை செய்தவர்கள் அந்த பாவத்தில் தப்ப முடியாது. நான் திருக்கோயிலுக்கு முன்பாக நான் சொல்லுவேன். அம்மா அவர்கள் மருத்துவமனையில வைத்து நீங்கள் உரிய சிகிச்சை கொடுத்தீர்களா என்று 1000 கேள்விகள் இருக்கிறது. அதற்கும் அந்த பாவத்திலிருந்தும் அந்த பாவத்தை செய்தவர்கள் அந்த பாவத்திலிருந்து கங்கையிலே போய் குளித்தாலும் அந்த பாவத்தை நீங்கள் துடைக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு ரகசிய ஆவணங்களை கிழித்தெறிந்ததாக நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக சொல்வதை இந்த மக்கள் ஒருபொழுதும் நம்ப மாட்டார். ஏனென்றால் அவரிடத்திலே இல்லை என்று சொன்னால் அவர்களை எல்லாம் சிறுமைப்படுத்துகிற ஒரு சிறுபுத்திக்காரராகத்தான் மரியாதைக்குரிய அண்ணன், வணக்கத்திற்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய சிந்தனை தரந்தாழ்ந்து போயிருக்கிறது. இது வேதனையின் உச்சம். கவலையில தான் நான் இந்த கருத்தை சொல்றேன். ஆகவே எத்தனை பொய் மூட்டைகளை பதவி வெறியோடு அதிகாரத்திற்காக எத்தனை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டாலும் அதிமுக தொண்டர்களை, கட்சியை நீங்கள் நிச்சயமாக சத்தியமாக சிறுமைப்படுத்தும் முயற்சி தோல்வியில் தான் முடியும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அம்மாவின் மறைவுக்கு பிறகு அகதிகளாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து
இன்றைக்கு உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற ஜனநாயக தத்துவத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து சென்று மெகா கூட்டணி அமைத்து 2026 அம்மாவின் ஆட்சி, புரட்சித் தலைவர் ஆட்சி மலர்வதற்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறாரே ஒரு சாமானிய தொண்டர். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்களுடைய லட்சியமாக கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அம்மாவின் மறைவுக்கு பிறகு கழக தொண்டர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இரட்டை இலையிலே வெற்றி பெற்று நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சியோடு ஒரு சாமானிய தொண்டர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி சட்டமன்றத்தில் இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகளை பேசி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற அந்த ஆற்றல், அந்த வல்லமை அம்மாவின் தொண்டர்களுக்கு, எம்ஜிஆரின் தொண்டர்களுக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு, இரட்டை இலை தொண்டர்களுக்கு பெற்றுக் கொடுத்த தொண்டனுக்கு தொண்டனாக இருக்கிற விசுவாச தொண்டன் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் என்பதை சொல்லி இந்த 75 பேர் இன்றைக்கு சட்டமன்றத்திலே பிரதான எதிர்கட்சியாக அம்மாவின் மறைவுக்கு பிறகு அம்மாவின் திருநாமத்தை, புரட்சித் தலைவருடைய திருநாமத்தை சொல்லி இரட்டை இலையிலே வெற்றி பெற்று மக்கள் பணி ஆற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் என்பதை சொல்லி இவருடைய தரந்தாழ்ந்த இந்த விமர்சனங்கள் இது தொடருமானால் அதே தரந்தாழ்ந்த நிலைக்கு நாங்கள் செல்வதற்கும் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அதை கண்ணியத்தோடு பேசுங்கள், கடமையோடு கடமையாற்றுங்கள், கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எஞ்சி இருக்கிற காலமாவது இந்த மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். முயற்சி செய்து பாருங்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதை விடுத்துவிட்டு நீங்கள் தரந்தாழ்ந்த அரசியலை கையில எடுப்பீர்களானால் அதற்கு எந்த நேரத்திலும் எப்பொழுதும் பதிலடி கொடுப்பதற்கு அம்மாவின் தொண்டர்களான நாங்கள், அம்மாவிடத்திலே பயிற்சி பெற்ற நாங்கள், இன்றைக்கு உயிரையும் துச்சமென மதித்து கழகப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற நாங்கள் எந்த நிலைக்கும் தயார் என்பதை இந்த நேரத்தில் தொண்டர்களுடைய கருத்தாக நான் தெரிவித்தேன். அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் இப்போ திமுகவுக்கு போயிட்டாங்களே, இது அதிமுகவுக்கு சரிவு இல்லையா? ஏங்க இப்ப யார் போயிருக்கா? யார் போயிருக்கா? இப்போ அதிமுக எம்எல்ஏ தானே சார். அவர் யாரு போயிருக்கா? யார்கிட்ட இருந்து போயிருக்காரு? அதிமுக எம்எல்ஏ தான் பிரதர். யார்கிட்ட இருந்து போனாரு? ஏற்கனவே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் ரெட்டலையில இருந்து ஜெயிச்சாரு. மரியாதைக்குரிய அண்ணன் மனோஜ் பாண்டியன் ரெட்டலையில் ஜெயிச்சாரு. ஆனா அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் தனி அணியாக செயல்பட்டார். ஆகவே அணியிலிருந்து செல்றாங்க. இப்ப என்னன்னா வெற்றி, அதிமுக பிளவுபட்டிருப்பதாக மக்களிடத்திலே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் திமுகவுடைய அஜெண்டா. அந்த திமுகவுடைய அஜெண்டாவுக்கு உடன்படுறவருடைய நடவடிக்கை தான் இந்த அறிவிப்புகள் எல்லாம். இப்ப தேர்தல் வருது, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நெருக்கடிகள் அதிகமா தெரியல. இந்த அரசியல் களத்துல சவால்களை சந்தித்து தான் ஆகணும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தளவு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில எத்தனையோ சவால்களை தாண்டி தான் வந்திருக்காங்க. அம்மா சந்திக்காத சவால்கள் அல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சந்திக்காத சவால்கள் அல்ல. இருவரும் தெய்வங்களுடைய மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எத்தனை சவால்களையும் சந்திப்பார், சாதனை படைப்பார், தமிழ்நாட்டு மக்களை காப்பார், இரட்டை இலையை மீண்டும் மலரச் செய்வார், மக்களாட்சியை மீண்டும் தமிழகத்திலே மலரச் செய்வார். இப்போ திமுக தாவேக்காரோட இடையேதான் போட்டி ஸ்ட்ராங்கா விஜய் பேசினாரு. இல்ல, அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இப்போ ஒரு கம்பெனியா ஆரம்பிக்கிறாங்களோ கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவருடைய இலக்கு வானளவு தான் இருக்கும், விண்ணளவு இலக்கு வைப்பாங்க. நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் கவுன்சிலர் தான் ஆவேன், முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு யாராவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பாங்களா? அதனால அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக, தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துவதற்காக, தொண்டர்களுக்கு எதிர்காலம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம தான் போட்டி சொல்றோம். இப்ப நீங்க அன்புமணி ராமதாஸ் அண்ணன்ட்ட போய் நீங்க கேளுங்க, உங்களுக்கு யார் போட்டி அப்படின்னா திமுக தான் போட்டின்னு சொல்றாங்க. நீங்க தேமுதிக போய் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அந்நியார் கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற அந்த கழகத்தை இந்த கண்ணை இமை காப்பது போல் கட்டி காத்து தொண்டர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, மதுரைக்கு பெருமை சேர்த்து அந்நியார் அவர் இடத்துல போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்றோம்? இப்படி திமுக போட்டின்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும். அது காலம் இன்னும் இருக்குல்ல. ஜனவரி மாசம் தை பிறந்தா வழி பிறக்கும். நிச்சயமாக நல்லதே சிந்திப்போம், நல்லதே நடக்கும்.
நமக்கு என்ன, திமுக வீழ்த்தப்படணும், மன்னராட்சிக்கு முடிவு எழுதணும், மக்களாட்சி மலரணும், அதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேரணும். இது ஒரு காமன் அஜெண்டா. திமுகவுடைய அஜெண்டா எதிரிகளை பூரா பிரித்தாளும் சூழ்ச்சிகளை செய்யணும், அவர்களை சிறுமைப்படுத்தணும், அதற்கு நம்ம உள்ளூருக்கு இருக்கிற புல்லுரிவுகளையே விலைக்கு வாங்கணும், அவர்களை ஆதரவு நிலைக்கு கொண்டு வரணும். இப்படி பல சூழ்ச்சிகள் அரசியல் சதுரங்கத்துல சூழ்ச்சிகள், சூதுகள், துரோகங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஒரு இயக்கம் வளரும். ஒரு இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் வழி நடத்துவாங்க. சட்டமன்றத்துல நீங்க ஸ்பெஷலாவே பேசுறீங்க, ஆனா அவங்க பொதுக்குழுல ஒரு நன்றி கூட சொல்லலையே அதிமுக. அதாவது நல்லது எங்க இருக்கோ அங்க ஆதரிக்கிறது அதிமுக. நீங்க நன்றி சொல்லலைன்னா, குமார் நன்றி சொல்லலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா குமாருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற நல்ல எண்ணம் படைத்தவர்கள் அதிமுக. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அதுல நம்ம கேட்கிறோம். குமார், நீங்க அதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம நல்லது நடக்கணும், உண்மையை சொல்றோம். சட்டமன்றத்துல உண்மையை பேசணும். சட்டமன்றம் அதுக்காக தான் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய அந்த ஸ்டாண்டுன்றது எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது. மனதார நிச்சயமாக வரவேற்பிருப்பார்கள் என்கிற நிலை எல்லாரும் சிஎம் கேண்டிடேட் சொல்ற ஒருத்தர் எப்படி திரும்ப கொண்டு நீங்க எடப்பாடி எப்படி எப்ப யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க முதல்ல நம்ம ஆட்சி அமைக்கணும். இப்ப காங்கிரஸ் ஆட்சி இழந்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் அவங்க நம்பிக்கையோட பயணிக்கிறாங்க. நம்ம கர்ம வீரர், பெருந்தலைவர், கல்வி கண் திறந்த ஒரு சாமானியர் காமராஜர் அவருடைய ஆட்சி மலர செய்யணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. இது தவறு நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க உரிமை. அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய உரிமை. அவங்க நல்லா சொல்லணும், இன்னும் அழுத்தமா சொல்லணும். ஸ்டாலின் முதலமைச்சர் இல்ல, ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்க கூடாதுன்னு நாங்க சொல்றோம். அவரையும் முதலமைச்சர் வெற்றி இப்படி ஒரு கேள்வி கேட்க. அவங்க 172 தொகுதிக்கு 76 தொகுதிக்கு எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணம் போனாங்கல்ல, எழுச்சி பயணம் போனாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மதுரையை எடுத்துக்கங்க, 10 தொகுதி. நீங்க மற்ற தொகுதியெல்லாம் விட்டுருங்க. சோழவந்தான் தொகுதியில இவர் பாத்தீங்கன்னா, தெற்கு தொகுதியில இவர் பாத்தீங்க, திருமங்கலம் தொகுதியில பாத்தீங்கன்னா, மேலூர் தொகுதியில பாத்தீங்கன்னா, இங்க திருப்பரங்குன்றம் தொகுதியில பாத்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா, மேற்கு தொகுதியில பாத்தீங்கன்னா 10 தொகுதியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு, கிழக்கு தொகுதியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு, உசிலம்பட்டியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு. இது எப்படி நீங்க யாரும் வரவேற்கலன்னு சொல்லலாம்? கட்சிகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பயே அக்ரிமெண்ட் போடுங்க, இப்பயே ஒப்பந்தம் போடுங்க, இப்பயே பரபரப்பா இருங்க. அதெல்லாம் ரகசியமாக சில பணிகள் எல்லாம் மக்கள் பணிகள் நம்ம எப்படி செய்யணும் வைக்கணும். தலைமை பாஜக கிளை கழகமாக அதிமுக செயல்படுகிறது. உங்களிருந்து திமுக போய் சேர்ந்துட்டு தனியார் யாரு அவரு? நம்ம அண்ணன் தான் அவரு. அவர் அப்பப்ப பாவம் ஒரு சட்டமன்றத்து தொகுதியை உறுதி செய்து கொள்வார். இப்ப டிடி தினகரன் இருக்கார் பாருங்க, நான் ஒரு சவால் விடுறேன். ஒரு மாசம் அவர் பேட்டி கொடுக்காம மௌன விரதம் இருந்தாருன்னா மக்கள் அவரை மறந்துடுவாங்களா, நினைச்சிருப்பாங்களா? தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர மக்களுக்கு சேவை செய்வதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பை டிடி தினகரன் நடத்தல. அது மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஒரே மாதம் நான் அவருக்கு அண்ணனுக்கு, எங்க உடன்படுவாத அண்ணனுக்கு சரவணன், மாணிக்கம், தமிழரசன், உதயகுமார், அன்னபூர்ண தங்கராஜ், ராமகிருஷ்ணன், வெற்றிவேலு, ஏகேபி, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் திருப்பதி, எல்லாரும் சார்பா, தொண்டர்கள் சார்பா ஒரு கோரிக்கை. இந்த தேர்தல் வரைக்கும் அவர் மௌன விரதம் இருந்து பத்திரிகையாளர் சந்திக்காம இருந்து பேட்டி கொடுக்காம இருந்தா டிடி தினகரனை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத உங்களுக்கே தீர்ப்பா நான் விட்டுறேன். நன்றி, வணக்கம். போடுவீங்கல்ல தம்பி? இது அருமையான அப்போ முதல்வர் எடப்பாடியார், துணை முதல்வர் விஜய் அப்படி எடுத்துக்கலாமா சார்?
அதான் முடிஞ்சு போனது திரும்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ன உடன்பாடுன்னு உங்ககிட்ட சொல்லாம எப்படி பத்திரிகையாளர்கிட்ட சொல்லாம தலைவர்கள் எப்படி பேசுவாங்க? நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாசம் வரைக்கும் பொறுமையா இருங்க. நல்ல மெகா கூட்டணி, வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட தலைமையில அமையும் என்கிற நம்பிக்கை, ஆண்டவனுடைய ஆட்சியும், இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி அம்மாவுடைய ஆட்சியும், மக்களுடைய ஆதரவும் ஆட்சியும் இருக்கிறது. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆடி போய் ஆவணி வந்தா நல்லது நடக்கும், தை பிறந்தா வழி பிறக்கும். நன்றி, வணக்கம். கேள்வி இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா எனக்காக காலைல 6 மணிக்கே வந்து தமிழ்நாட்டிலே சுறுசுறுப்பாக இருக்கிற பத்திரிகையாளர்கள் மதுரை பத்திரிகையாளர்கள் 5 மணிக்கே நீங்க தயார் நிலையில வந்து போர்க்களத்துக்கு தயாரா இருக்கிற போது அது நெல்லை பாலு சார்பாகவும் என் தம்பி மோகன் உள்ளிட்ட சுப்பிரமணியம் உள்ளிட்ட அனைவர் சார்பாகவும் அனைத்து பத்திரிகையாளர்களும் கோடான கோடி நன்றி.